ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாம் உயிரோடு வாழ்ந்தாலும் கர்த்தருக்கென்று வாழ்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். வாழ்ந்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற தேவனாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவ காலமாக வாழ வேண்டிய அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாம் இந்த பூமியில இருக்கும்போதே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நாம் மாம்சத்தில் பிழைத்து இருக்கிறதோ நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து இருக்கிறோம். ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று அறிந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றும் நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். ஆனாலும் நான் சரீரத்தில் இருந்து ஊழியம் செய்வது ஜனங்களுக்கு அதிக அவசியம் என்றும் பவுல் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது மரித்தோரிலிருந்து எழுந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதி அடையும்படிக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுவார் என்றால் நமக்கு எவ்வளவு ஆயத்தம் தேவைப்படும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே நமக்கான ஓட்டத்தின் இலக்கை நோக்கி ஓடுவோமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை உண்டா? பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழவும் இந்த பூமியிலே கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு பாவத்துக்கு உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதான வாழ்க்கை வாழ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள்ளாக, எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன பவுலை போல நாங்களும் சொல்லி இந்த பூமியிலே சாட்சியாக வாழத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.